Hello everyone, welcome back to the channel Romeo Drives. இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ண போகிறேன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு கார் எப்படி வாங்குறது, இல்லை காரை பற்றி ரிவ்யூ அந்த மாதிரி வீடியோ வந்து இதில் கிடையாது. ஒரு கார் வந்து எந்த மாதிரி மேக் பண்ணுறாங்க, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எந்தெந்த கார் கம்பெனிஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ மேக் பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ மேக் பண்ணுறாங்க அப்படின்ற பற்றி ஃபுல் வீடியோவில் தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜப்பான் கம்பெனியான மாருதி நிறுவனமும் அதுக்கப்புறம் இந்தியா கம்பெனியான சுசுகி நிறுவனமும் சேர்ந்தது தான் வந்து மாருதி சுசுகி. ஸோ வந்து மாருதி சுசுகி ஃபுல்லாகவே வந்து இந்தியன் கம்பெனி வந்து கிடையாது. இவங்க எங்கே பிளான்ட் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் வந்து பிளான்ட் வச்சுருக்காங்க. இவங்க ஒரு நாளைக்கு வந்து 7000 கார் வந்து செய்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 17 லட்சம் கார்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கார்ஸ். இது ஒரு சவுத் கொரியன் கம்பெனி. இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். சென்னையில் உரக்கடத்தில் வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இவங்களோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 7,50,000 வந்து இருக்குது. ஆனால் வந்து பெர் டேக்கு வந்து எவ்வளோ அப்படின்றது வந்து ஆவரேஜாக வந்து யாருக்குமே வந்து தெரியலை. நெட்லேயும் நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கல. மூணாவதாக பார்க்க போகிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டோ கார். இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் உள்ள பெங்களூர் இதில் வந்து இருக்குது. இவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ செய்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 13,400 கார் வந்து ஒரு நாளைக்கு வந்து செய்கிறாங்க. இவங்களோட இயர்லி இது கார் வந்து மேக்கிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 10.6 மில்லியன் கார்ஸ் வந்து மேக் பண்ணுறதா வந்து சொல்லப்படுது. நாலாவதாக பார்க்க போகிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா நிறுவனம். இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட். மஹிந்திரா கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்க அவங்களோட பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலத்துலையுமே வந்து வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு சராசரியாக 13,500 கார் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஆவரேஜாக ஒரு இயருக்கு வந்து எவ்வளோ மேக் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. அடுத்ததாக பார்க்க போகிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா நிறுவனம். இந்த ஹோண்டா நிறுவனம் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஹோண்டா சிட்டி, அதாவது கார் நிறுவனம், பைக் நிறுவனம் கிடையாது, கார் நிறுவனம். இவங்களோட பிளான்ட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேசம், இந்த 2 மாநிலத்திலும் வந்து இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1,800 கார் வந்து மேக் பண்ணுறதா வந்து போட்டிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக வந்து எவ்வளோ அப்படின்றது வந்து தெரியலை. ஒரு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,40,000 கார் வந்து மேக் பண்ணுறதா வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக பார்க்க போகிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டு கார். இந்த ரெனால்ட்டுனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஞாபகம் வருது வந்து குவிட்டும் டஸ்டரும் தான். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அதாவது நான் நிறைய கார்ஸ்லாம் வந்து சேர்ந்து வந்து வச்சுருக்காங்க. ரெனால்ட்டு, நிசானு, அதுக்கப்புறம் டேட்சன் இந்த மாதிரி கார் எல்லாமே வந்து மிங்கிள்டாக தான் இந்த கார் கம்பெனி வந்து வச்சுருக்காங்க. ஒரு இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,80,000 கார் வந்து இந்த கூட்டு முயற்சியில் வந்து அவங்க வந்து மேக் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் நிறுவனம். பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஃபோர்ட் ஃபீகோலாம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து லவ்லி கார். அதுக்கப்புறம் ஆஸ்பயர், கிளாசிக் இந்த மாதிரி நிறைய கார் வந்து வந்துச்சு, எண்டவர் இந்த மாதிரிலாம். இவங்களோட பிளான்ட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அதுக்கப்புறம் குஜராத்தில் இருக்குது. இவங்களோட ஆவரேஜ் ஒன் டே வந்து எவ்வளோ மேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9,000 யூனிட்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. இயர்லி எவ்வளோ மேக் பண்ணுறாங்கன்றது வந்து கரெக்டான இது வந்து கிடைக்கல. வோல்க்ஸ்வேகன் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரே நிறுவனம்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க வந்து பிளான்ட் வச்சுருக்காங்க. மகாராஷ்டிராவில் வந்து வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 3,500 வந்து கார்ஸ் வந்து யூனிட் வந்து மேக் பண்ணுறாங்க. ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் கார்ஸ் வந்து மேக் பண்ணுறதா வந்து ஆவரேஜாக வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை ஒரு கிளாசிக்கான கார் BMW கார். இது மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் வந்து BMWவில் வந்து வேலை பார்த்துட்டு கூட இருப்பாங்க சென்னையில். நீங்கள் அதனால் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் BMW மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. இவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக வந்து 1000 கார்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. சரி, இயருக்கு பார்த்தீங்கன்னா 2.4 மில்லியன் கார்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாடா கார்ஸை பற்றின அதிக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எதுவுமே வந்து கிடைக்கல. ஏன்னா டாட்டாவில் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நார்மல் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதனால் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கல. அவங்களோட பிளான்ட் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிராலேயே நிறைய பிளான்ஸ் வந்து இருக்குது. அதனால் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. நான் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் தவிர வேறு எதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணலாம். நான் சொல்லியிருக்கிறதுல எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். நான் வந்து ஆவரேஜான வெஹிக்கிள்ஸ் வந்து தான் நான் சொல்லியிருக்கேன். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் அந்த விஷயத்தை வந்து நான் கிளாரிஃபை பண்ணி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் தெரியும்னா நினச்சிங்கன்னா நீங்கள் ரோமியோ டிரைவ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.